உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமாதிபதி 12ஆம் பாவாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் சரராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் 40 நாட்கள். இது ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவால் எப்பேற்பட்ட பலன், எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் 7 சனி எப்போ வந்ததோ அப்போ இருந்தே பலவித சிரமங்களை கடந்து இன்றைக்கும் எதிர்நீச்சல் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அது என்னன்னு தெரியல. அதுவும் கடந்த இந்த 3 மாதத்துக்குள்ளே இன்னும் இனம் புரியாத மன அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. இந்த நேரத்தில் 2026 பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்ற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் அதற்குரிய முயற்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதற்குண்டான எஃபோர்ட் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் முடித்து ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கலான்ற நேரத்தில் 99% முடித்து 1%ல் அது பிரேக் ஆகி அது இன்றைக்கி அப்படியே நிலுவையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்றைக்கி நாளைக்குன்னு போகக்கூடிய ஒரு சூழல். அப்போது நாம் என்ன செஞ்சாலும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி அது உங்களை பிரேக் பண்ணது, உங்களை லாக் பண்ணது. எதனால் இந்த சூழ்நிலை, எதனால் இந்த நிலை, ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தமும் குழப்பமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய நிலை. ஏன்னா இந்த 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான் நின்னாலே அது முயற்சிக்குரிய ஒரு பலமான ஒரு நிலையை குறிக்கும். எப்படின்னா ஒரு ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி 3ஆம் பாவத்தில் ராகு அமர்ந்து 2ஆம் பாவத்தில் இந்த செவ்வாய் உச்சம் அடைஞ்சு உச்ச செவ்வாய் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இந்த இடத்துல உருவாக்குது. ரொம்ப நாளாக நான் சிறு குறு தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ண முடியல. பட் நாளுக்கு நாள் எனக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வேலை அமையுமா, இல்லை நான் புதுசாக தொழில் ஏதாவது தொடங்கலாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உகந்தது. யோசிக்க வேண்டியதில்லை, போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். அதே நேரத்தில் இந்த சூழல் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்கும்னா, தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய லெவலில் தனம், செல்வம், செல்வாக்கு, அதாவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் வருவாய் இருக்குன்றது இந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்குது. ரொம்ப நாள் கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப பலமாக வேலை செய்யும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அந்த இடத்துல உருவாகும். அதுலேயும் செவ்வாய் உச்சநிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பலம் பெறக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். ஏன்னா பிள்ளைகளால் ஒரு சில நல்லது உண்டாகும். பிள்ளைகளால் சில வருவாய்கள், அதாவது அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ அவங்களால வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான சுழற்சி இந்த இடத்துல உருவாயிடும். மேலும் இந்த குடும்ப சம்மந்தப்பட்ட இடத்துல ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், மன குழப்பங்களும், மன அழுத்தங்களும், இது எல்லாமே அழகாக நீங்கி ஒரு அருமையான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாத சில பிரச்சனைகளால் போனவங்க மீண்டும் வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதுலேயும் உங்களுடைய மன அழுத்தங்கள் தீரும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகப் போகுது. இதில் 12ஆம் பாவாதிபதியும் 2ஆம் பாவத்தில் வந்து உச்சம் பெற்றதுனால வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய மனைவி சார்ந்து அவர்கள் சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து யார் குடைச்சல் கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அதே போல் மனைவிக்கு கணவன் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய குடைச்சல்களும் சிக்கல்களும்
தீரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைக்கூடி வரக்கூடிய காலமாக இது இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அடுத்தது திருமணமாகி ரொம்ப நாளாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. செவ்வாயினுடைய பார்வை டைரெக்டாக விழக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9 பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். தந்தை வழி சொத்துக்களில் நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் நீங்கி ஒரு நல்ல சகச்சிய நிலைக்கு வரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் மட்டுமல்லாமல் தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சுமூக நிலைக்கு வரும். நீங்கள் வாங்கிய ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனை கூட இந்த இடத்துல அழகாக சால்வ் ஆகக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்னென்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஹைலைட் என்னென்னா 3இல் இருக்கக்கூடிய ராகு. தைரியம், துணிச்சல், வீரியம் உங்களுக்கு உண்டாகும். பார்த்துடலாம், எங்கே எதை வேணாலும் இறங்கி நம்ம டீப்பாக நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும். தொழில் ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டும் அந்த கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ப்ளஸ் இந்த வளர்ச்சி அந்த நல்ல ஒரு குரோத்தை மீண்டும் தொழிலை ஹை லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. வேலையில் இத்தனை நாட்களாக இருந்த குடைச்சல்களும் குழப்பங்களும் இனம் புரியாத மன அழுத்தங்களும் எல்லாமே விலகி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசு உத்தியோகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு நான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பட் மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிடும். அரசியல் துறையில் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்றது 100% இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த ரீதியில் ஏதாவது ஒரு வருவாய் உங்களை வந்து அடையும். ஏதோ ஒரு பலன் உங்களுக்கு வரும். இல்லைனா ஏதாவது பணம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் கை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேற்கொண்டு இடமாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு எங்கேயாவது போய் வேலை செய்யலாமான்ற யோசனைகள் வரும். பட் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த இடத்துல மாறலாம். அவசரப்பட்டு மாறுவது அவ்வளோ சிறப்பில்லை. மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்கள். சில நேரங்களில் நம்பி சில விஷயங்களில் ஏமாந்திருப்பீங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையேன்ற குழப்பம். உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆளாகி இருந்திருப்பீங்க. பட் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போகிறீங்க. வளர்ச்சி பாதையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்கள். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி பாதையை உண்டாக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.